மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தருகிற வேத வார்த்தை லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த வேத வார்த்தையில் இருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நல்ல பங்கு. நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டார்கள். அது என்ன நல்ல பங்கு என்று பார்க்கும் பொழுது 39ஆம் வசனம், அதே அதிகாரத்தில், அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். இதுதான் நல்ல பங்கு. நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டதுதான் நல்ல பங்கு. நம்மளுடைய காரியங்கள் நம்மை கர்த்தரை விட்டு வழிவிலக செய்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டுதான் மாத்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்தாள். எல்லா வேலையும், எல்லா கவலையும், எல்லா பாரங்களையும், எல்லா உலக கிரிகைகளையும் மாத்தாள் தன்னுடைய இருதயத்தில் வைத்து வருத்தம் அடைந்தாள். ஆனா மரியாளோ கர்த்தருடைய பாதத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டாங்க. எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாங்களாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை மரியாளை போல இருக்கா, மார்த்தாளை போல இருக்கா? இதோ மார்த்தாளும் மரியாளும் கூட பிறந்த சகோதரிகள். இருவரும் ஒரே தாயினுடைய வயிற்றில் பிறந்தாலும் இருவருடைய சுபாவங்களும் வேற வேறவாய் இருந்தது. நாம் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் நாம் மரியாளை போல அவருடைய பாதத்தில உட்கார்ந்து எல்லா பாரத்தையும் அவருடைய பாதத்தில இறக்கி வைத்து அவருடைய வசனத்தை கேட்கிறோமா? இல்லை என்றால் மாத்தாளை போல பலவித பிரச்சனைகள், பலவித பாடுகள், பலவித கிரிகைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கும் இப்பேற்பட்ட கவலைகள் அகப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு மாத்தாளாய் இருந்தால் அந்த மாத்தாளை விட்டு வெளியே வர வேண்டும். 41 பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். போய் அவங்க இயேசு கிட்டே கேக்குறாங்க, என்னை குறித்து உமக்கு வருத்தம் இல்லையா? என்னை குறித்து உமக்கு வருத்தம் இல்லையான்னு கேக்குறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அநேக காரியங்கள். இன்றைக்கும் மாத்தாளாய் நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய திருமணம், கணவரை குறித்து, குடும்பத்தை குறித்து, கடன் காரியங்களை குறித்து, நல்ல வேலை இல்லையே, ஒரு நல்ல வீடு இல்லையே என்று நாம மாத்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலை உள்ளவர்களால் தேவனை விட்டு வழிவிலைக்கு போகிறவர்களாய் இருப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எல்லாவற்றையும் என்னுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மரியாளை போல உட்காரு, மரியாளை போல என் வசனத்தை கேள், மரியாளை போல பாரத்தை எல்லாவற்றையும் வைத்து விடு. இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இதோ அவனுடைய சகோதரன் ஒருவர் இருந்தார், லாசரு. அவர் இறந்து போனார். 4 நாள் கழித்து ஆண்டவர் வருகிறார். இந்த செய்தி 2 சகோதரிகளுக்கும் அறிவிக்கப்படுகிறது. இயேசு வந்திருக்கிறார் என்று. ஒரு சகோதரி மாத்தாள் ஓடி போய் கர்த்தரை பார்த்து, அவங்க, நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா மரியாளோ கர்த்தருடைய பாதத்தை கெட்டியாய் பிடித்து கொண்டாங்க. கெட்டியாய் பிடித்து கொண்டு அவங்க அவருடைய இருதயத்தையே தன் பக்கம் இழுத்தாங்களாம். தேவன் கலங்கினாராம் மரியாளை பார்த்து. இன்றைக்கு மாத்தாளை போல நாம் நம்மளுடைய வார்த்தைகள், இங்க இருந்தீங்கன்னா இங்க ஒண்ணு நடந்திருக்காதுன்னு அப்படி சொல்ற மாத்தாளா இருக்கிறோமா? இல்ல, உன் பாதத்தை நான் பிடிச்சிட்டேன், என் சகோதரன் உயிரோடு கொண்டு வரணும்னு சொல்ற மரியாளை போல இருக்கிறோமா? கர்த்தர் மாத்தாளுடைய ஜெபம் அவரை அசைக்கல, மரியாளுடைய அந்த பாதத்தை பிடித்த ஜெபம் அவரை அசைத்தது. உடனே கல்லறைக்கு கடந்து போகிறார்.
நாற்றமான சரீரத்தை திருமாய் உயிர்ப்பித்து கொண்டு வருகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபத்தை கேட்கிற நாமும் நல்ல பங்காய் மாறுபடியா ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பான பிதாவே, உம்முடைய பாதத்தில் மரியாதை போல எங்க ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா காரியங்களும் கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.